ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் வீட்டு பையனோட கல்யாண சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிங் vlog தான். அண்ட் இன்றைக்கி வந்து பொண்ணுக்கு saree எடுக்கிறது அண்ட் கொஞ்சம் ஷாப்பிங் vlogs எல்லாமே பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் எல்லாமும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸும் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சில்க் saree வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் டி நகர் தான் போயிருந்தோம். டி நகரில் saree பார்க்கலாம், அங்கே செட் ஆகலைன்னா காஞ்சிபுரம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து டி நகர் போயிருந்தோம். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் வந்து போயிருந்தோம், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது. இதில் வந்து கொஞ்சம் sarees எல்லாமே பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து செட் ஆகலை. அண்ட் இங்கே இருக்கிற கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தது. பக்கத்தில் வந்து சியானா வந்து நின்றுட்டு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டா. அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்தால் பிடிக்கும். அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்துச்சு. அது கூடயும் கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அண்ட் சில்க் செக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் எடுத்து காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஓல்டு கலெக்ஷன்ஸ் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய காமிச்சாங்க. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால நாங்கள் கீழே இறங்கிட்டோம். சியானாக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு டோனட் வாங்கிட்டு இந்த பொம்மையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அண்ட் இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஜெயச்சந்திரன் போயிருந்தோம். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஷாப்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் தான். நிறைய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து அவங்க வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். அங்கே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான saree கிடச்சிருச்சு. அங்கேருந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் sarees பார்த்தோம். அவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் இந்த saree தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த saree வந்து நல்ல ஒரு சூப்பரான க்ரீன் கலர். இது வந்து 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி. பார்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ ஷேடில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர். இதே க்ரீன் கலர் தான் வந்து ஆக்சுவலாக என்னோட வெட்டிங் சாரியுமே இருந்துச்சு. ஆனால் டபுள் கலர் இதே மாதிரி தான். ஆனால் பாதி saree வந்து ஒரு கலரும் பாதி saree இன்னொரு கலரும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து 2 ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி. பார்டர் நல்லா பெரிய பார்டர், பியூர் சில்க் saree, ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு saree தான். அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. பார்டர் நல்லா பெருசாகவும் பிளெயின் ப்ளவுஸாகவும் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு சேம் கலரில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆரி ஒர்க் இருக்கிறது வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து பேர் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வேணும்னாலும் நம்ம ஃபியூச்சரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்தது. டி நகரில் இருக்க பாண்டியனில் போய் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் மகருக்கு வந்து பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக நெக்லஸ் வந்து பார்க்கறதுக்காக போயிருந்தோம். நானும் என்னோட அம்மாவும் ஒரே மாதிரி நெக்லஸ் வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நெக்லஸ் வந்து சரவணா ஸ்டோரில் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அதே மாதிரியே வாங்கிக்கலாம்னு சொல்லி அங்கே வந்து நாங்கள் போயிருந்தோம். நிறைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இல்லை டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்து நிறைய நெக்லஸ் அண்ட் செயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 சவரன்லேருந்தே வந்து இருந்துச்சு. வேணும்னா ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐட்டம்லாம் தான் வாங்கியிருந்தோம். பேண்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லான பேண்டு, பிரேஸ்லெட்டு, நெக்லஸ் வந்து இது வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடா பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் செட்டான பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், கண்ணாடி, சீப்பு, ஏர் ஆக்சசரிஸ், இன்னொரு பேங்கிள் செட்டு, கிளிப்லாம் வாங்கியிருந்தோம். அது கூட வந்து இந்த டிசைனர் ஸ்லிப்பர் மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரியான ஸ்லிப்பர் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் எல்லாம் வந்து நான் எனக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து மெஹந்தி ஸ்டென்சில்ஸு. மெஹந்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் கல்யாணம்னாலே கண்டிப்பாக மெஹந்தி எல்லாமே வைப்போம். ஸோ நிறைய பேருக்கு வைக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நெத்திச்சுட்டி வாங்கியிருந்தேன். அதனோட ப்ரைஸ் 296. இதுக்கப்புறம் இந்த மாடல் வந்து சியானாக்கு வாங்கியிருந்தேன். 98 ருபீஸ் தான். அதுக்கு இந்த மாதிரியான மாடல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பாருங்கள், இது ஜஸ்ட் 48 ருபீஸ்க்கு தான். அதுக்கு வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது இந்த நெக்லஸ் வந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபுல் ஹேண்டுக்கு வர மாதிரியான ஸ்டென்சில். அதுக்கப்புறமா இந்த ஹாஃப் ஹேண்ட் ஸ்டென்சில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் ரெண்டுமே வந்து 30 ருபீஸ் தான். எல்லாமே 30 ருபீஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இதுலேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வர மாதிரி தான் பார்த்து சூஸ் பண்ணேன். யாருக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கிட்டோன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சியானாக்கு இந்த மல்டி கலர் ஹேர் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 48 ருபீஸு. அதுக்கு வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லான பேண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டர்ஃப்ளை கிளிப், இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து 40 ருபீஸு. அதுக்கப்புறம் இந்த பன், இது வந்து வெறும் 12 ருபீஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கிளிப்பு, இந்த ஸ்டார் கிளிப்பும் பார்த்திங்கன்னா வந்து 48 ருபீஸு. ஸோ இது வந்து நல்லா இருந்தது.
அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஜாப் பின்ஸு இது வந்து ₹175. இதில் நிறைய கலர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இதுவும், அதனால் இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹேர் பின்னு, சேஃப்டி பின்லாம் வாங்கியிருந்தேன். சேஃப்டி பின் வந்து நான் இந்த கோல்டு கலரில் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து சில்க் சாரீ எல்லாம் வியர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் இது வந்து வாங்கினேன். நார்மல் பின்னும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் சியானாக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ வெட்டிங்க்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும், நல்லா இருந்தது. சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஸ்லிப்பர் இது. அண்டு கொஞ்சம் ஹை ஹீல் இருக்க மாதிரி தான். இதில் வந்து பக்கிள்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹448. ஸோ இது நல்லா இருந்தது. சியானாக்குமே இந்த ஸ்லிப்பர் பிடிச்சிருந்துச்சு, போட்டும் போது கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால வாங்கியிருந்தோம். அண்ட் அன்றைக்கி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்விடேஷன் வந்தது. ஸோ அதனால் அதனோட கவர்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட உட்காந்து எல்லாருமா சேர்ந்து வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். நான் என்னோட அம்மா, தம்பி, சியானா எல்லாருமே வந்து உட்காந்து போட்டுட்டு இருந்தோம். சியானா கூட நைட்டு வந்து உட்காந்து போட்டுட்டு இருந்தா. போட்டு முடிக்கவே 12:30 கிட்ட ஆயிடுச்சு. சுத்தமாக உட்காரவே முடியல. பிகாஸ் ஃபுல் டே வந்து ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. படுத்தோன்னே தூங்கிட்டோம் எல்லாருமே. இன்விடேஷன் போட்டு முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நைட்டாக உட்காந்து எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த பன்னை வச்சு எனக்கு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பன் வச்சு நான் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருந்தேன். நார்மலாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னும் இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வைக்கும் போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் வெட்டிங்க்கு இந்த மாதிரி டைமே கிடைக்கல இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்டில் வச்சாலும் சரி, பின்னாடி வச்சாலும் சரி, ஆக்சசரிஸ்லாம் வச்சுட்டு இந்த பன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆதித்யாவில் இருக்க த செட்டிநாடு ஸ்டோரீஸ் வந்து நாங்கள் போகலான்னு புக் பண்ணியிருந்தோம். அண்ட் உள்ளே என்டர் ஆனோடனே இது மாதிரி தான் இருந்தது. ரிசப்ஷன் ஏரியா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. அண்ட் அந்த செட்டிநாடு ஸ்டோரீஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து இந்த செட்டிநாடு ஸ்டைலில் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ்லேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுட்டுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா காமன் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கே புக் பண்ணிட்டு வந்து போயிருந்தோம். டேரெக்டாக போனால் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அண்ட் இதுதான் அவங்களோட மெனுவில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கோழி சூப் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நண்டு சூப் எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்கா கறி வித் எக் ரொட்டின்னு நினைக்கிறேன், அதுக்கு ஷுவராக தெரியல. இது வந்து எலுமிச்சை எறா ஃப்ரை. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து தேங்காய் கோழி வறுவல்னு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கோழி மிளகு கார்ன்ஃப்ளேட், இதுவும் நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரைட் இடியாப்பம், அதுக்கு மேலே வந்து போஸ்ட் எக் மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லி குக்டு தான், ஸோ ஆஃப் பாயில் அந்த மாதிரி இல்லை. அண்ட் கூடவே வந்து கொஞ்சம் கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒருத்தர் வந்து தாராளமாக சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தது. சின்ன பசங்கன்னா வந்து இது ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் பரோட்டா, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, ரைஸ் இதெல்லாம் வந்து எல்லாருமே ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் ஃபுட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்க மாலுக்கு வந்து போயிருந்தோம். ஃபோரம் மால் வந்து ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் போயிருந்தோம். குழந்தைங்க எல்லாரும் மாலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே வீட்டுக்கு போக வேணாம், கொஞ்சம் நேரம் இந்த மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பார்க் போய் கொஞ்சம் நேரம் ஷட்டில் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.